ஹலோ வியூவர்ஸ். ஸோ இந்த வீக் நம்ம வந்து வீக் 5 கொஸ்டின் 5 பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னடா இது 3 வீக்ஸ் பிஃபோரே முடிஞ்ச வீக்கை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்க்கலாம். பட் எனிஹவ் எனக்கு இது வந்து கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கல. அதனால் இதை வந்து நான் ரெப்ரசன்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடுறேங்க. என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீக் 3க்கு அப்புறம் நான் வந்து குயிஸே அட்டெண்ட் பண்ணல. ஏன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாம் சில டைம் வந்து ரொம்ப கன்ஃப்யூஷனாக குடுத்துட்டு, அது கரெக்ட்டுன்னு நான் ப்ரூவ் பண்ண ஒரு பெரிய லென்த்தி கான்வர்சேஷன் நடத்தி, இன்ஸ்ட்ரக்டர நம்ம கனெக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஸ்கோர் வாங்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த பஞ்சாயத்தே வேண்டாம். லாஸ்ட் செமஸ்டரே முடிச்சுட்டோம். ப்ரோக்ராமிங் அசைன்மென்ட் மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணா போதும் அப்படின்ட்டு இருந்தேன். பட் எனிஹவ் சில லேர்னர்ஸ் வந்து ஏதாவது டவுட் கேட்டிருந்தாங்கன்னா, நான் என்னன்னு லுக் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு லேர்னர் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 4 தான் கரெக்ட்டுன்னு க்வெரி போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் கொஸ்டின் என்னங்கிறதே பார்த்தேன். ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் நான் ஏற்கனவே வந்து ஈசிக்கு ஒரு 3 டைம்ஸ் அண்ட் ஐடிக்கெல்லாம் எடுத்திருக்கேன். ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அதனால பபிள் சார்ட்னா என்னன்னு தெரியும். அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வச்சு பெர்ஃபார்மன்ஸ் 3 கேஸஸ்க்கும் என்ன வரும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ பபிள் சார்ட்னா அட்ஜசன்ட் எலமெண்ட்ஸ் வச்சு கம்பேர் பண்ணி சார்ட் பண்ணுறது. இப்போ 2 நம்பரை கம்பேர் பண்ணால் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பிக்காக இருந்ததுன்னா உடனே ஸ்வாப் பண்ணுவோம். இப்படி ஸ்வாப் பண்ணி இருக்கதே பெரிய எலமெண்ட்டை எண்டில் கொண்டு போயிடும். இப்படி தான் சார்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு 3 கேசஸ் சொல்லலாம். பெஸ்ட் கேஸ் அப்படின்னா ஏற்கனவே அசெண்டிங் ஆர்டரில் நீங்கள் 2 அட்ஜசன்ட் நம்பரை கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்வாப்பே பண்ண வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது. அதே இது ஒர்ஸ்ட் கேஸ் சொன்னீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் இருந்தது எலமெண்ட்ஸ் அப்படின்னா நம்ம 2 எலமெண்ட்டாக கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பிக்கஸ்ட் எலிமெண்ட் அது எல்லாத்தையும் எண்டில் கொண்டு போகிறதுக்கு ஒவ்வொரு கம்பேரிசனுக்கும் ஸ்வாப் இருக்கும். அண்ட் ஆவரேஜ் கேஸ்னால் பார்ஷியலி சார்ட்டட் ஆர் ரேண்டம் சார்ட்டட் ஆர் அன்சார்ட்டட் ஆர் ஜம்பிள் ஆர்டர் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கேசஸ்க்கு உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வாப் தேவை இருக்கும், தேவை இருக்காது. ஸோ 3 கேசஸ் உண்டு. அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்துட்டிங்கன்னா ஓ ஆஃப் என் ஸ்கொயர் ஃபார் worst and average and best O of n அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு இவங்க வந்து என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, ஸோ அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணணும்னா எப்போ பபிள் சார்ட் புவர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ புவர் பெர்ஃபார்மன்ஸ் எப்போ கொடுக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜ்லேயும் ஒர்ஸ்ட் கேஸ்லேயும் புவர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஓ ஆஃப் என் ஸ்கொயர் இந்த இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி வச்சு பார்த்தா ஓ ஆஃப் என் ஸ்கொயர் வருது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அண்ட் சி கரெக்ட். அண்ட் சி வந்து பாருங்க அகெயின் இட்ஸ் அ யூனிக் எலமெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷனே அவங்க ஒழுங்காக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்களான்னு ஃபர்ஸ்ட் டவுட் இருந்தது. ஸோ அதுக்காக அவங்களுக்கு ஒழுங்காக அவங்க ரிப்ளை பண்ணலை, எங்கள் ஆன்சர் தான் கரெக்டுன்னு உடனே நான் என்னோட குவரியை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டு, ஸோ இதுவுமே யூனிக் எலமெண்ட்ஸ் தான், டிசெண்டிங் ஆர்டர் எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டு, ஸோ அப்போ இதுவும் லிஸ்ட் ஆஃப் யூனிக் எலமெண்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் சியும் இப்போ கரெக்ட் தானா அப்படின்னு கேட்டேன். ஸோ அவங்க இந்த ஒரு சாம்பிளை வச்சுட்டு நீங்கள் யூனிக் எலமெண்ட் சொல்ல முடியாது அப்படின்னு அதுக்கு ரிப்ளை பண்ணாங்க. ஸோ ரிப்பீட்டேஷன் இருக்கலாம், ரிப்பீட்டேஷன் இருக்கும், ஸோ டூப்ளிகேஷன் இருக்கும் அசெண்டிங்கில் ஒரு டிசெண்டிங்கில். ஸோ அந்த மாதிரி ஒரு சாம்பிளை வச்சுட்டு நீங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாங்க டிஏ. ஸோ அதுதான் சொல்ல முடியாதுல்ல. அப்போ ஆப்ஷனே டைலமாவாக இருக்கே. அது வந்து அன்சார்ட்டட் ஒரு ஜம்பிள் ஆர்டர் ஒரு ரேண்டம் சார்ட்டர்னு கொடுக்காம யூனிக் எலமெண்ட்னு கொடுத்துருக்கீங்களே. அப்போ வந்து டிசெண்டிங் ஆர்டரில் இருந்தால் கூட யூனிக் எலமெண்ட்டாக இருந்தால் அது புவர் பெர்ஃபார்மன்ஸ் தானே அதுலேயும் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ண ஆர்குமெண்ட்டை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இல்லை, புவர் பெர்ஃபார்மன்னா மேக்ஸிமம் ஸ்வாப் இருக்கும், ஆவரேஜ்னா மினிமம் டு மேக்ஸிமம் இருக்கும். இங்கேயும் மேக்ஸிமம் இப்படி இருக்க தானே செய்யுது. அதனால் ஆனால் ஹையஸ்ட் க்ளோசஸ்ட்டுங்கிற மாதிரி அவங்க இல்லை, எங்கள் ஆப்ஷன் தான் கரெக்டு, டிசெண்டிங் ஆர்டர் தான் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கேன். எனக்கு கன்ஃபியூஷனே ஆக ஆரம்பிச்சுட்டு, இங்கே பாருங்கள் அவங்க சொன்ன மாதிரி எலமெண்ட்ஸ் டூப்ளிகேட்டாகவும் இருக்கலாம். ஏன்னா அதை பற்றிலாம் அவங்க மென்ஷன் பண்ணல. இதுதான் டிசெண்டிங் ஆர்டர்னு வச்சுக்கிடுவோம். எங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வாப் 3 ஸ்வாப் இருக்குது. அதே இது அவங்க சொன்ன மாதிரி யூனிக் எலமெண்ட்ஸ் நான் வச்சுருக்கேன், ரேண்டம் எலமெண்ட்ஸ் டிக்ரீசிங் ஆர்டரில் கிடையாது. ஈவன் தோ பார்த்தீங்கன்னா அதோட ஸ்வாப் எக்ஸீட் ஆகுது. ஸோ இதனால தான் அங்கே ஓ ஆஃப் என் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்புறம் தான் எனக்கு புரியுது. ஸோ எப்படி இது வந்து நீங்கள் உங்களோட ஆன்சரோட எக்ஸீட் ஆகி போயிட்டுருக்கு, எனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா அங்கேருந்து ஆன்சரே வரலங்க.
நானும் சப்போர்ட் பண்றதுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் அவங்க அவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புறேன். இங்க பாருங்க, இந்த ஆவரேஜ் அண்ட் வொர்ஸ்ட் கேஸ்க்கு உங்களுக்கு வந்து புவர் பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றேன். அண்ட் அவங்களுக்கு விக்கிபீடியால உள்ள எக்ஸாம்பிளும் குடுக்குறேன். இங்க பாருங்க. ஸ்வாப்ஸ வச்சே நீங்க பேசுனீங்கன்னா, ஸ்வாப்ஸ வச்சே இங்க குடுத்துருக்காங்க பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ல. ஓஎஃப் அண்ட் ஸ்கொயர் 2 கேஸஸ்க்கும் பெஸ்ட்டுக்கும், ஆவரேஜ்க்கும், வொர்ஸ்ட்டுக்கும் சாரி ஆவரேஜுக்கும், வொர்ஸ்ட்டுக்கும் ஓ ஆஃப் என் ஸ்கொயர் தான் வருது. ஸோ எப்படி உங்க ஆப்ஷன் வந்து நீங்க வொர்ஸ்ட் மட்டும் தான் நீங்க சொல்வீங்க? டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு நான் கேட்கிறேன். அவங்க எக்ஸ்ப்ளனேஷனே குடுக்கல. இப்போ வந்து அவங்க கொஸ்டின் வந்து இந்த 4 ஆப்ஷன் குடுத்துட்டு, இதுல வந்து நீங்க வந்து வொர்ஸ்ட் கேஸ நீங்க சூஸ் பண்ணுங்க அப்படின்னா, எந்த ஒரு டவுட்டும் இல்ல. டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கிறது தான் வொர்ஸ்ட் கேஸ். இருந்துமே அந்த யூனிக் எலிமெண்ட் எனக்கு கன்ஃப்யூஸ்டா தான் இருக்கு. பட் அங்க வந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, புவர் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ புவர் பெர்ஃபார்மன்ஸ்ங்கும்போது உங்களுக்கு ஆவரேஜ் கேஸ்லயும் சரி, வொர்ஸ்ட் கேஸ்லயும் சரி, உங்களுக்கு வந்து புவர் பெர்ஃபார்மன்ஸ் தானே இருக்கு அங்க. ஸ்வாப்ஸ் வந்து அந்த மாதிரி தானே இருக்கு. ஸோ மெயினா எனக்கு இந்த என்னோட எக்ஸாம்பிள் ஒண்ணு ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் பாருங்க. அதில தான் உச்சகட்டமான டவுட்டு. ஸோ இத வந்து யாருமே சப்போர்ட்டா லேர்னர்ஸ் கூட வந்து ஹெல்ப் பண்ண கேட்கல. யாரும் புரிஞ்சவங்க கூட அவங்க கேட்கலாம். ஆ நான் இதுக்கு இன்ஸ்ட்ரக்டர்ட்ட அங்க ஹெல்ப் கேட்டா, நான் சொன்ன மாதிரி அந்த இன்டர்மீடியேட் மேடம் வந்து அவங்க டிஎஸ்க்கு தானே சப்ளை பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணுவாங்க கண்டிப்பா இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் அவங்க, இல்ல யூனிக் எலமெண்ட்னா எப்பவுமே யூனிக்னும் இல்ல. ஸோ வொர்ஸ்ட் கேஸ் தான் கரெக்ட்டான ஆன்சர் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ வியூவர்ஸ், லேர்னர்ஸ் ஹூ ஆர் இன்ட்ரஸ்டட் டுவர்ட்ஸ் திஸ் அ பபிள் ஷார்ட்ஸ் கொஞ்சம் எனக்கு இது டவுட்ட கிளியர் பண்ணுங்க. ஒரு டவுட்டு கொஸ்டின் கரெக்ட்டா? செகண்ட் டவுட்டு அவங்க குடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் கரெக்ட்டா? தேர்ட் டவுட்டு, அப்படி இருக்கும்போது என்னோட ஆன்சர் நான் சொல்றது தப்புனா, எந்த வேல நான் தப்பா ரெப்ரசன்ட் பண்றேன்னு கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க. ஏன்னா, தப்புனா அத ஹைலைட் பண்ணி சொன்னா புரிஞ்சுக்கிறது தான். நான் ஆர்க்யூன்னு இல்ல. எனக்கு ஒரு எக்ஸாம்பிள்ல நான் அவங்களும் ஓ ஆஃப் என் ஸ்கொயர் 2 கேஸுக்கும் ஒண்ணு போல தான் ஸ்வாப்ஸ்க்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. என்னோட எக்ஸாம்பிள்ஸ்க்கும் அந்த மாதிரி எக்ஸீட் ஆற மாதிரி கேஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க கண்டிப்பா புவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த டிசெண்டிங் ஆர்டர்ல தான் இருக்குன்னு நீங்க எப்படி அந்த ஆப்ஷன சொல்வீங்க? ஏன் வந்து அந்த யூனிக் எலமெண்ட் அந்த இன்னுமே நான் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. பட் எனிஹவ் நீங்க சொன்ன மாதிரி மினிமமும் இருக்கும், மேக்ஸிமம் இருக்கும்ங்கிற ஆப்ஷன வச்சுக்கிட்டாலுமே, அதுவும் சேர்ந்து தானே ஆப்ஷன் உள்ள வரணும். அப்படிங்கிற மாதிரி என்னோட ஆர்கியூமென்ட். அ என்னது ஓ ஆஃப் என் வந்து பெஸ்ட்டுக்கு தான். இந்த 2க்குமே ஓ ஆஃப் என் ஸ்கொயர் தானே அப்படிங்கிற மாரி என்னோட ஆர்கியூமென்ட். ஸோ இது வந்து இன்ஸ்ட்ரக்டருக்கும் நான் வந்து ரிமைண்ட் பண்ணிட்டேன். அவரும் ஒண்ணும் ரிப்ளை பண்ண மாதிரி இல்ல. ஸோ இதுக்கு மேல என்பிடெல் டீமையும் வந்து எனக்கு டிஸ்டர்ப் பண்ண இஷ்டம் கிடையாது. பட் லேர்னர்ஸ் தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரஸ்டட் டுவர்ட்ஸ் திஸ் ஹெல்பிங் டெண்டன்சி கான்செப்ட் லேர்னிங் கைண்ட்லி ஹெல்ப் மீ எக்ஸ்பிளைன் மீ வித் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். இஃப் சோ ஐ வில் அக்செப்ட். ஸோ ஐ வில் நாட் ஆர்க்யூ. நீங்க வந்து இந்த லிங்க்க பாருங்க. இது பேஸ் பண்ணி தான்னா ஓகே. இல்ல அப்டின்னா, இது எப்படி இருக்குன்னா, நான் தான் டீச்சர். நான் சொன்னது தான் ஆப்ஷன். இதெல்லாம் தப்பு தான். அப்படிங்கிற மாரி சப்ரஸ் பண்றாங்களோன்னு என்னோட டைமென்ஷன். ஏன்னா, அந்த மாதிரி தான் அவங்க வீக் 3க்கு ஒரு கொஸ்டின் பண்ணாங்க. நான் அத காமிக்கவே முடியும். அவ்ளோ பெரிய லென்த்தி ஆர்குமென்ட். அத திருப்பி அங்க காமிச்சு தான் இப்போ ஒரு லேர்னர் வந்து எனக்கு மார்க் போச்சுன்னா, உடனே அத எடுத்து விட்டுருவாங்க. இங்க நானும் எக்ஸ்பிளிசிட்டாவே சரண்டர். நான் லாஸ்ட் செமஸ்டரே பண்ணிட்டேன். இந்த செமஸ்டர் உங்களுக்கு கோர்ஸ் பண்ணலங்க. ஜஸ்ட் லேர்னிங்க்காக தான் நான் வந்து என்ரோல் பண்ணியிருக்கேன்னு. அதனால நான் ஒண்ணும் சஃபரர் இல்லங்கிற மாரி அவங்க போறாங்க அப்படிங்கிற மாரி என்னோட இது. எனக்கு எதுவா இருந்தாலும் கரெக்ட்டான எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படுது. ஸோ கைண்ட்லி ஹெல்ப் மீ. தேங்க் யூ.